தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். என்சிஆர்டி புக் சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ல லைன் பை லைனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்ல 6th சாப்டர் அல்லது செகண்ட் வால்யூம்ல 6th சாப்டர் ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். சேனலை மறக்காம புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ல இருந்து எப்படி அல்லது அல்கேன்ஸ்ல இருந்து எப்படி ஹாலோ அல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் ஃப்ரம் அல்கேன்ஸ் பை ஃப்ரீ ரேடிக்கல் ஹைலஜனேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன் மெத்தட்ல நம்மளால பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் ஆர் bromination ஆஃப் அல்கேன்ஸ் கிவ் a காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஐசோமெரிக் மோனோ அண்ட் பாலிஹாலோ அல்கேன்ஸ். ஸோ எனக்கு இந்த ஃப்ரீ ஹாலோஜனேஷன் மெத்தட்ல ஃப்ரீ குளோரினேஷன், ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல் brominationல எனக்கு என்ன நடக்குதுன்னா மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், டை சப்ஸ்டிடியூட், ட்ரை சப்ஸ்டிடியூட், இந்த மாதிரி பாலி சப்ஸ்டிடியூட்டட், பாலி ஹாலஜன் சப்ஸ்டிடியூட்டட் அல்கேன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குளோரின் இருக்கு அப்படின்னா நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், Cl மைனஸ் Cl பிளஸ் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஒன்னு நியூக்ளியோஃபைலா இருக்கும், இன்னொன்னு எலக்ட்ரோஃபைலா இருக்கும். இதுல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனா நியூக்ளியோஃபிலிக் அடிஷனானதை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதுவேன். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குளோரின் பாண்டை இந்த மாதிரி பிரேக் பண்ண போறோம். வி ஆர் கெட்டிங் குளோரின் ரேடிகல்ஸ் 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி நடக்கும், ஆன்டி மார்கோனிக் ஆஃப்ல அல்லது ஹெச் நியூ லைட் சன்லைட் இன்பிரசன்ஸ்ல, யூவி லைட் இன்பிரசன்ஸ்ல, ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது, ரொம்ப முக்கியமா பராக்சைட்ஸ் இருக்கும்போது H2O2, Na2O2, இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் பெராக்சைடு, பொட்டாசியம் பெராக்சைடு, இந்த மாதிரி பராக்சைட்ஸ் இருந்துச்சுனாலே அந்த எஃபெக்ட் நம்ம என்ன சொல்லுவோம், பராக்சைடு எஃபெக்ட், கராஷ் எஃபெக்ட் ஆர் ஆன்டி மார்கோனிக் ஆஃப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. செப்பரேட் ஆஸ் பியூர் காம்பவுண்ட்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, விச் இஸ் டிஃபிகல்ட் டு ஆர்டினரியா நடக்கும்போது மோனோஹாலஜனும் நடக்குது, பாலிஹாலோஆல்கன்ஸும் கிடைக்குது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல. விச் இஸ் டிஃபிகல்ட் டு செப்பரேட் பியூர் காம்பவுண்ட். இதுல இருந்து பியூர் காம்பவுண்ட் செப்பரேட் பண்ணது ரொம்ப கஷ்டம். கான்சிக்வென்ட்லி த ஈல்ட் ஆஃப் எனி சிங்கிள் காம்பவுண்ட் இஸ் லோ. ஏதாவது ஒரு காம்பவுண்டுடைய ஈல்டு, அதனுடைய விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பெனிஃபிட், அது எனக்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஃபைன். இப்போ எக்ஸாம்பிள் இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா பியூட்டேன் எடுத்திருக்காங்க. 1 2 3 4 4 கார்பன் பியூட்டேன். அதை குளோரின் கூட ஆட் பண்ண போறோம். சரியா? குளோரின் தான் ஃப்ரீ ரேடிக்கலா பிரிஞ்சு ஒரு குளோரின் ஒரு இடத்துல சேர்ப்பதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் Cl எடுத்துட்டு HCl போயிடும், இன்னொரு இடத்துல குளோரின் வந்து சேரும். ஸோ 1 or 4ல நடந்துச்சுன்னா அது சேம் ப்ராடக்ட், 2 or 3ல நடந்துச்சுன்னா அது சேம் ப்ராடக்ட். அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. 1 or 4ல நடக்கிறத ஃபர்ஸ்ட் ஒன்னாவும், 2 and 3ல நடக்கிறத செகண்ட் ஒன்னாவும் எழுதியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் எடுத்துட்டு HCl போயிடுச்சுன்னா இன்னொரு குளோரின் இந்த இடத்துல வந்து சேரும். அப்ப CH3 CH2 CH2 CH2Cl பியூட்டைல் குளோரைடு ஆர் குளோரோ பியூட்டேன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். குளோரின் இருக்கு, அது கூட என்ன இருக்கு, 4 கார்பன் இருக்கிற ஒரு அல்கைல் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு குளோரோ பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். குளோரோ பியூட்டேன். ஓகேவா? இது என்னது, சேம் குளோரோ பியூட்டேன் தான். ஏன்னா 4 கார்பன் இருக்கு, குளோரின் இருக்கு. ஆனா செகண்ட் கார்பன்ல இருக்கு 1 2 3 4 செகண்ட் கார்பன்ல 2 குளோரோ பியூட்டேன்னு சொல்லணும். 2 குளோரோ பியூட்டேன், செகண்ட் கார்பன்ல குளோரின் இருக்கக்கூடிய பியூட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 2 ஐசோமெரிசம் கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். ஃப்ரம் அல்கீன்ஸ். ஹைட்ரோகார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல ஹாலஜனேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க, குளோரினேஷன், bromination. ஆனா அதை நம்ம ஏன் அதிகமா ப்ரிஃபர் பண்ணலன்னு கேட்டா என்ன சொல்றாங்க அவங்களே, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு செப்பரேட் பியூர் காம்பவுண்ட்னு சொன்னாங்க. பியூர் காம்பவுண்ட் செப்பரேட் பண்ணது கஷ்டம். அதே மாதிரி ஈல்டும் எனக்கு ஒரு காம்பவுண்ட் கம்மியா ஒரு காம்பவுண்டுக்கு அதிகமா கிடைக்கும். நான் டிசைர்டு ப்ராடக்ட் எனக்கு எது வேணும்னு நினைக்கிறனோ அது எனக்கு கம்மியா கூட கிடைக்கலாம். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமா, அதாவது இந்த மெக்கானிசமை நம்ம அதிகமா ஃபாலோ பண்ணல. ஃபைன். அல்கீன்ஸ். அல்கீன்ஸை எடுத்துக்கிட்டு ஹைட்ரோ ஹாலஜனேஷன் பண்றாங்க. அதாவது ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ஒன்னா ஆட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஸோ ஹைட்ரோ ஹாலஜனேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும், H எப்பயுமே H+ இருக்கும், X மைனஸா இருக்கும். இங்கே தான் நம்மளுக்கு மார்கோனிக் ஆஃப் ரூல் ஒபே ஆகுது. மார்கோனிக் ஆஃப் ரூல் ஏற்கனவே நீங்க யூனிட் 13 நீங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா யூனிட் 9 ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ற சாப்டர்ல மார்கோனிக் ஆஃப் ரூல் வரும். ஏன்னா இது பழைய புக்ல இருந்து அப்படியே கண்டென்ட்டை மாத்தாம எடிட் பண்ணாம ரிவைஸ்டு எடிஷனா கொடுக்காம கொடுத்துருக்காங்க. சரியா? பழைய புக்ல யூனிட் 13 இருந்துச்சு 2020 21 அந்த மாதிரி இயர்ல. அப்புறம் 24ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 23 24 எல்லாம் ரிவைஸ்டு எடிஷன்ல நிறைய நீட்ல ஜேஇல டெலிட்டட் போர்ஷன்ஸ் வச்சாங்க இல்லையா? ஸோ அதனால 9th சாப்டர் ஹைட்ரோ கார்பனா மாறிடுச்சு. அப்போ யூனிட் 9ல கிளாஸ் 11ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ற சாப்டர்ல மார்கோனிக் ஆஃப் ரூல படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலனாலும் இப்போ ஹைட்ரோ கார்பனுக்கும் நம்ம சைட் வைஸ்
வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா பார்ட் 6 ஆர் பார்ட் 7ல மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பத்தி வரும். அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ப்ரோபீன் ஈல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறேன். ஒரு அல்கீன் இருக்கு. அந்த அல்கீன்ல ஐதர் எனி ஒன் ஆஃப் த கார்பன் பிகம் நெகட்டிவ். பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா, ஏன்னா இங்க ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. ஒரு பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா பை பாண்ட் வீக்கா இருக்கும் இல்லையா? சரி, இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி ஐதர் எனி ஒன் ஆஃப் த கார்பனுக்கு போச்சுன்னா ஒரு கார்பன் மைனஸ் ஆகும், ஒரு கார்பன் பிளஸ் ஆகும். சரி, இந்த கார்பன் சி மைனஸ் இருக்கு இல்லையா? அதுல ஹெச் பிளஸ் வந்து சேரும். இந்த சி பிளஸ்ல எக்ஸ் மைனஸ் வந்து சேரும். ஓகே, இப்போ இதுல எந்த இடத்துல H பிளஸ் சேரலாம், எந்த கார்பன்ல சேரலாம், எந்த கார்பன்ல எக்ஸ் மைனஸ் வந்து சேரும்ன்றது தான் மார்க்கோனிக் ஆஃப் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு பாருங்க. நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடண்டம் அட்டாக் டு த கார்பன் ஹேவிங் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த டபுள் பாண்ட் கார்பன் இருக்கு இல்லையா? அல்கீனைல் கார்பன். இந்த அல்கீனுடைய கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜனுடைய அளவு கம்மியா இருக்கோ அப்ப அது நம்ம என்ன சொல்லிடுவோம்? அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமும் CH2 இருந்துச்சுன்னா, அல்லது ரெண்டு பக்கமும் CH டபுள் பாண்ட் CHன்னு இருந்துச்சுன்னா, தீஸ் ஆர் கால்டு சிமெட்ரிக்கல் அல்கின். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு, சிமெட்ரிக்கல் அல்கின். ஓகேவா? அன்சிமெட்ரிக்கல் அல்கின்னா ஒரு பக்கம் CH2 இருக்கும், இன்னொரு பக்கம் CH இருக்கும். ஒரு பக்கம் CH இருக்கும், இன்னொரு பக்கம் C மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா, அதாவது கார்பனுக்கு 4 பாண்டுன்னு சொல்லாதீங்க. நான் மத்ததெல்லாம் என்ன பண்ணணும்? வேற ஏதாவது குரூப் ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி CH டபுள் பாண்ட் C அப்படின்னு இருந்தாலோ, CH2 டபுள் பாண்ட் CH அப்படின்னு இருந்தாலோ, இதெல்லாம் அன்சிமெட்ரிக்கல் அல்கின். இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் அல்கின்ல தான் நம்ம எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணணும். சரியா? ஃபைன். இங்க எழுதிருக்காங்க பாருங்க. an alkene is converted to corresponding alkyl halide. ஒரு அல்கின் அதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பனுடைய அளவு அதிகமாக போறதுல கம்மியாக போறதுல அதனுடைய கரஸ்பாண்டிங் அல்கைல் ஹைலைடா மாறப்போகுது. ஈத்தீனா இருந்துச்சுன்னா எத்தில் ஹாலைடா மாறும். புரோபீனா இருந்துச்சுன்னா ப்ரோபைல் ஹாலைட். பியூட்டினா இருந்துச்சுன்னா பியூட்டைல் ஹாலைட். ஓகேவா? ஃபைன். பை ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு ஆர் ஹைட்ரஜன் அயோடைடு. ஸோ HCl, HBr, HI இதுல ஏதோ ஒன்று நான் ரியாக்ட் பண்றேன். அதனால தான் இதை ஹைட்ரோ ஹாலஜனேஷன் சொன்னேன். ஹைட்ரஜனும் ஹாலஜனையும் ஒன்னா சேர்க்கிறேன். ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன். ஃபைன். ஸோ இப்போ இங்க ஈத்தீன் ரியாக்ஷன்ல எழுதிருக்காங்க. ப்ரோபீன் ஈல்ஸ் 2 ப்ராடக்ட். ப்ரோபீனா இருந்துச்சுன்னா அது 2 ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு 1 அயோடோ ப்ரோபேன், இன்னொன்னு 2 அயோடோ ப்ரோபேன். இதோ இருக்கு இல்லையா? இது என்னது? 2 அயோடோ ப்ரோபேன். இது என்னது? 1 அயோடோ ப்ரோபேன். அப்ப இது 1 அயோடோ ப்ரோபேன் மைனர் ப்ராடக்டா இருக்கு, 2 அயோடோ ப்ரோபேன் தான் மேஜர் ப்ராடக்டா இருக்கு. ஏன்னா எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க நெகட்டிவ் பார்ட் வந்து சேர்ந்திருக்கு. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ப்ரோபீனை நான் பாக்ஸ் அவுட் பண்றேன். இதுல 1 2 3 செகண்ட் கார்பன்ல தான் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த செகண்ட் கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் கூட இங்க இருக்கக்கூடிய I மைனஸ் வந்து சேருது. ஓகேவா? இது அடண்டம். இந்த அடண்டம்ல இருக்கிற நெகட்டிவ் பார்ட் I மைனஸ் எங்க வந்து சேருது? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அங்க வந்து சேருது. இந்த பாசிட்டிவ் பார்ட் H பிளஸ் இருக்கு இல்லையா? அது இந்த CH2 கூட சேர்ந்து CH3ஆவே மாறிடுது. இதுதான் இங்க மேஜர் காம்பவுண்டா கொடுத்திருக்காங்க. 2 அயோடோ புரோபேன். 2 அயோடோ புரோபேன். ஓகேவா? இது 1 அயோடோ புரோபேன் which is the minor compound கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த ஒரு அல்கீன்லயும் ஹாலஜனேஷனை அல்லது ஹைட்ரோ ஹாலஜனேஷனை ஆட் பண்ணும்போது மார்க்கோனிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணணும். இங்க எதுவுமே இன்டர்சென்ஸ்ல இல்லைனா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் எப்பன்றதை நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? பராக்சைட்ஸ் இருந்துச்சுனாலோ, ஹை டெம்பரேச்சரோ, யூவி லைட், ஹச்னியூ இந்த மாதிரி சன்லைட்டோ இருந்துச்சுனாலோ அப்பெல்லாம் அது ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பராக்சைடு எஃபெக்ட் ஆர் கராஷ் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகும். இப்போ எது மைனரா இருக்கோ அது மேஜர் ஆயிடும், எது மேஜரா இருக்கோ அது மைனர் ஆயிடும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். செகண்ட் ஒன், அடிஷன் ஆஃப் ஹாலஜன். இப்போ ஹைட்ரஜன் ஹாலைடா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? போன தடவை என்ன பண்ணாங்க? அல்கின் கூட ஹைட்ரஜன் ஹாலைடை ஆட் பண்ணாங்க. வெறும் ஹாலஜனை மட்டும் ஆட் பண்ணி விஜினல், ஜெமினல் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த லெபார்டரி அடிஷன் ஆஃப் புரோமின் இன் CCl4, அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட்ல டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய புரோமின் to an alkene resulting in discharge of reddish brown color. So reddish brown color தான் புரோமினுடைய கலர். புரோமின் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த கலர் அல்கீன் கூட சேர்க்கும் போது என்ன ஆயிடும்னா கலர்லெஸ்ஸா மாறிடும். ஸோ இதை வச்சு இதை நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லலாம். அப்ப டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். ஃபைன். To bromine constitutes an as important method for the detection of double bond in a molecule. ஓகே, ஒரு மாலிகுல்ல டபுள் பாண்ட் இருக்கா இல்லையான்றதை டிடெக்ட் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் மெத்தட் எதுன்னு கேட்டா புரோமின் ஆட் பண்ணக்கூடியது தான். புரோமினை CCl4 இன் பிரசன்ஸ்ல ஆட் பண்ணா அந்த புரோமினுடைய கலர் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆனா, அதாவது டீகலரைஸ் ஆனா, டிஸ்சார்ஜ்னு சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னா டீகலரைஸ் அப்படின்னு சொல்லுங்க. கலர் மழுங்கி போகுது, ஃபெயிண்ட் ஆகுது, அது ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டீகலரைஸ் ஆகுச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன சொல்றோம்?
டபுள் பாண்ட் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறோம். டபுள் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்சாச்சுரேஷன். டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன சொல்லுவேன்? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஃபைன். த அடிஷன் ரிசல்ட்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் விசினல் டைப்ரோமைடு. எனக்கு என்ன கிடைக்குதுன்னா விசினல் டைப்ரோமைடு கிடைக்குது. அதாவது அட்ஜசன்ட் கார்பன் பக்கத்துல ரெண்டு கார்பன், ரெண்டு கார்பன்லயும் ஹாலஜன் போய் ஆட் ஆகும். இதுக்கு பேரு விசினல் டைஹாலைட். ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஜெமினல் டைஹாலைட். இது விசினல். ஓகேவா? விச் ஆர் கலர்லெஸ். இதெல்லாம் எங்க இருக்குன்னா யூனிட் 9ல இருக்குன்னு சொல்றாங்க கிளாஸ் லெவல்ல ஹைட்ரோ கார்பன்ஸ். ஃபைன். ஸோ இங்க அல்கீன் எடுத்துக்கிட்டாங்க, புரோமின் ஆட் பண்றாங்க. இந்த கார்பன் கூட ஒரு புரோமினும் இந்த கார்பன் கூட ஒரு புரோமினும் சேருது. பாருங்க இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இருந்துச்சு. அப்ப டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஒரு கார்பன்லயும் ஒரு ஹாலஜன் வந்து சேருது. வி ஆர் கெட்டிங் விசினல் டைப்ரோமைட். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாத்துலயும் என்ன இருந்துச்சுன்னா அல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அல்லது அல்கீன்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதுல ஹாலஜனே இல்ல. புதுசா நம்ம தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஹாலஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஆனா இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே ஒரு அல்கைல் ஹாலிடை எடுத்துக்க போறோம். அதுல ஹாலஜன் இருக்கும். ஆனா அந்த ஹாலஜனை விட ஹை ரியாக்டிவ் ஹாலஜனை, அதாவது அல்கைல் கூட அது ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும், மெட்டல்ஸ் கூட அதுக்கு ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஹாலஜனை ஆட் பண்ணி ஹாலஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். மெட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அப்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவ் கூட தானே அது இருக்கும். அந்த மாதிரி நான் இங்க ட்ரீட் பண்ண போறேன். பாருங்க, alkyl iodides are often prepared by the reaction of alkyl chlorides or alkyl bromides. என்ன சொல்றாங்க? இப்போ எக்ஸாம்பிள் CH3Cl னு ஒன்னு இருக்கு, CH3Br னு ஒன்னு இருக்கு, மெத்தில் குளோரைட் மெத்தில் புரோமைட் ஆர் குளோரோ மீத்தேன் புரோமோ மீத்தேன். ஓகேவா? இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு சோடியம் அயோடைட் கூட சேர்க்கிறேன். சோடியம் இஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ், இது உங்களுக்கு தெரியும், ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தான் அயோடின். ஆமா தானே? அதே மாதிரி புரோமின் இஸ் ஆல்சோ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தான் அயோடின். உங்களுக்கு ஆர்டர் தெரியும் நினைக்கிறேன். ஹாலஜன் ஃபேமிலி ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். டவுன் வைஸ் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆகும், கீழே போக போக கம்மியாகும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ளூரினோட குளோரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி, அதை விட புரோமினுக்கு கம்மி, அதை விட அயோடினுக்கு கம்மி. சோ லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கிற அயோடின் அல்கைல் கூட போய் சேர்ந்துட்டு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா இருக்கக்கூடிய குளோரின் சோடியத்து கூட சேர்ந்துடும். சோடியம் ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ், அப்ப ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் கூட தான் எப்பயுமே இருக்கும். அதனால இந்த குளோரினை சோடியம் எடுத்துக்கிட்டு எனக்கு என்னவா போகுது? NaCl போகுது. ஐ போய் மெத்தில் கூட சேர்ந்துச்சுன்னா அயோடோ மீத்தேன் கிடைக்கும். கரெக்டா? லைக் தட் புரோமின் எடுத்துட்டு போகும்போதும் புரோமினை சோடியம் எடுத்துட்டு சோடியம் புரோமைடா போயிடும், அயோடின் போய் அது கூட சேர்ந்தா அயோடோ மீத்தேன் கிடைக்கும். புரியுதா? அப்போ ஒரு அயோடைட் காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு சோடியம் அயோடைட் ஆர் பொட்டாசியம் அயோடைட், மோஸ்ட்லி நம்ம இங்க சோடியம் அயோடைட் தான் எடுத்துக்க போறோம். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன், அதனால சோடியம் அயோடைட மாத்தாதீங்க. ஃபைன். சோடியம் அயோடைடை எடுத்துக்கிட்டு அல்கைல் ஹாலைட் கூட சேர்க்கும் போது அங்க குளோரினோ புரோமினோ இருந்துச்சுன்னா விச் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் அயோடின், அதனால அந்த இடத்துல அயோடின் என்ன ஆயிடும்னா ஹாலஜனுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆயிடும். குளோரினுக்கோ புரோமினுக்கோ பதிலா அந்த இடத்துல அயோடின் போய் சேர்ந்து அயோடோ அல்கைனா மாறிடும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிங்கல் FINKEL, ஃபிங்கல்ஸ்டீன் STEIN, ஃபிங்கல்ஸ்டெயின் சொல்லாதீங்க, ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ல நம்ம இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம்னா ட்ரை அசிட்டோன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. CH3CO CH3. ஓகேவா? with NaI in dry acetone, the reaction is known as Finkelstein reaction. அயோடினை ரீப்ளேஸ் பண்ணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டீன்ல ஐ இருக்கு, அதனால அயோடினை ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா அடுத்தது நம்ம ஸ்வாட்ஸ்னு ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது அங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஃப்ளூரின். ஓகேவா? ஸ்வாட்ஸ்ல ஐ இருக்காது, ஸோ அதை வச்சு அங்க அயோடின் எக்ஸ்சேஞ்ச் ஆகல, ஃப்ளூரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். சரி, சோடியம் குளோரைடு ஆர் சோடியம் புரோமைட் thus formed is precipitated in dry acetone. dry acetone இந்த சோடியம் குளோரைடோ சோடியம் புரோமைடோ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது என்ன ஆகும்னா precipitate ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க, கட்டியா மாறிடும், கொழன்னு கோயாகுலேட்டா. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு லீ சாட்லேட் பிரின்சிபல். இது எனக்கு என்ன பண்ணுதுன்னா லீ சாட்லேட் பிரின்சிபலை வச்சு பார்க்கும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான், ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. The synthesis of alkyl fluoride is best accomplished by heating on alkyl chloride or alkyl bromide. என்ன சொல்றாங்க? அல்கைல் ஃப்ளூரைடு எனக்கு ப்ரிப்பேர் ஆகணும். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அல்கைல் அயோடைட ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. கரெக்டா? அல்கைல் அயோடைட் ஆர் ஆஃபன் ப்ரிப்பேர்டு பை. அப்ப அல்கைல் அயோடைட அயோடின் சப்ஸ்டியூட் ஆயிருக்கிற அல்கைல்ஸை ப்ரிப்பேர் பண்ணா ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷனை யூஸ் பண்ணும். இப்போ என்ன சொல்றாங்க? அல்கைல் ஃப்ளூரைட ப்ரிப்பேர் பண்றதுக்கு பெஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு பை ஹீட்டிங் ஆன் அல்கைல் குளோரைடு ஆர் அல்கைல் புரோமைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் மெட்டாலிக் ஃப்ளூரைடு. எக்ஸாம்பிள் AgF, சில்வர் ஃப்ளூரைடு, ஜிங்க் ஃப்ளூரைடு, இந்த மாதிரி எதையாவது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ பாருங்க, சச்சஸ் எங்க கொடுத்துருக்காங்க?
AgF சில்வர் ஃப்ளூரைடு, மெர்குரி ஃப்ளூரைடு Hg2F2, கோபால்ட் ஃப்ளூரைடு COF2, ஆன்டிமனி ஃப்ளூரைடு SbF3. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல் ஃப்ளூரைடை எடுத்துக்கிட்டா ஹாலஜன் என்னவா இருக்கு, குளோரினாவோ புரோமினாவோ இருக்கு, அதுக்கு பதிலா சில்வர் அந்த சில்வர் புரோமைடா போயிட்டு ஃப்ளூரின் வந்து அந்த இடத்துல சேரும். ஸோ மெத்தில் ஃப்ளூரைட் கிடைக்குது. ஓகேவா, ஃபைன். இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம், சார் ஃப்ளூரினுக்கு தானே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அது ஏன் சார் அல்கைல் கூட போகுது, புரோமின் ஏன் சார் இங்க வருதுன்னா, ஹோப்பினோ சில்வர் இஸ் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். சோடியம், லித்தியம், பொட்டாசியம் இந்த மாதிரி அல்கலைன் மெட்டல்ஸ் தான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். சில்வருக்கு பாசிட்டிவிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஏன்னா சில்வரே உங்களுக்கு தெரியும், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், நோபல் மெட்டல்ஸ் சொல்லுவோம். வை தே ஆர் கால்ட் as நோபல் மெட்டல்ஸ், நோபல் கேஸ் சொல்லலப்பா, நோபல் மெட்டல்ஸ் சொல்றேன். தே ஆர் லெஸ் ரியாக்டிவ், இதனுடைய ரியாக்டிவிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கும், இது சீக்கிரமா ரியாக்ட் ஆகாது, அதனால தான் நோபல் மெட்டல்ஸ் சொல்றோம். அப்போ சில்வருக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கிற எலமெண்ட் தான் அங்க வந்து சேரும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிற ஃப்ளூரின் அல்கைல் கூட போய் சேரும். அதனால தான் இங்க இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. புரியுதா? ஓகே. சோ மெத்தில் ஃப்ளூரைடும் அல்லது ஃப்ளூரோ மீத்தேனும் சில்வர் புரோமைடும் கிடைக்குது. சில்வர் புரோமைடு பிரிசிபிடேட்டா கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பாருங்க, ஸ்வாட்ஸ், SWARTZ. இசட்ல எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். TNSARTல இசட்டும் இருக்கும். ஃபைன். சோ இப்போ நீங்க ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்னா அயோடின் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்னா ஃப்ளூரின் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷனை ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா, ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அரீன்ஸ். அதாவது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல ஹாலஜனை சப்ஸ்டிடியூட் பண்ணணும் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் பை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்ப ஹாலஜனை நான் என்னவா எடுத்துக்கணும்னா பிளஸ்ஸா எடுத்துக்கணும். ஏன்னா இ பிளஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோஃபைல் இல்லையா, NU மைனஸ்னு இருந்துச்சுன்னா நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். அப்ப எலக்ட்ரோஃபைலை எடுத்துக்கிட்டு ஆட் பண்றதுனால இதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. பாருங்க, அரைல் குளோரைடு அண்ட் புரோமைட்ஸ் கேன் பி ஈஸிலி ப்ரிப்பேர்டு பை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் அரீன்ஸ் வித் குளோரின் அண்ட் புரோமின் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப டொலின் எடுத்துக்கிறாங்க. மெத்தில் பென்சினுக்கு இன்னொரு நேம் தான் என்னதுன்னா டொலின். இங்க மெத்தில் இருக்கு CH3, இது பென்சின், மெத்தில் பென்சின். அதை காமனா என்னன்னு சொல்லிக்கலாம், டொலின்னு சொல்லிக்கலாம். இந்த டொலின் கூட ஹாலஜன் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த பென்சின்ல இருக்க அல்லது ஃபினைல்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பன்லயும் என்ன இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, C6H5, அது கூட ஒரு CH3. இதுதான் மெத்தில் பென்சின் இருக்கு. C6H6 இல்ல, பென்சின்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு தான் மெத்தில் வந்து சேர்ந்துச்சு, மெத்தில் பென்சின். இப்போ இதுல மீதி இருக்கிற ஹைட்ரஜன்ஸ்ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன் எடுத்துக்கிட்டு HX போயிடும். அப்ப அந்த இடத்துல ஹாலஜன் வந்து சேரும். சோ ஆர்த்தோ ஹாலோ டொலின் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. அட் த சேம் டைம் மெட்டால பேராவிலையும் அதே மாதிரி ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் X எடுத்துட்டு HX போச்சுன்னா பேரா ஹாலோ டொலின். அப்ப ஆர்த்தோ ஹாலோ டொலின், பேரா ஹாலோ டொலின் அப்படின்னு ரெண்டு கிடைக்குது. ஆர்த்தோ குளோரோ பென்சின், பேரா குளோரோ பென்சின், ஆர்த்தோ குளோரோ டொலின், பேராக்ளோரோடொலின், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஏன் ஆர்த்தோ பேரால கிடைக்குது மெட்டால கிடைக்கல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மெத்தில் இருக்கு இல்லையா, இது ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப். ஆக்டிவேட்டிங் குரூப் எப்பயுமே என்னதுன்னா, ஆக்டிவேட்டிங் குரூப்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். எலக்ட்ரானை யாரெல்லாம் ரிலீஸ் பண்றாங்களோ, டொனேட் பண்றாங்களோ, பென்சினுக்கு எலக்ட்ரானை தராங்களோ அவங்களுக்குலாம் பேரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா, டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லணும், ஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லணும், ரிங் ஆக்டிவேட்டிங் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்பயுமே எங்க தான் நடக்கும்னா ஆர்த்தோ பேரால தான் நடக்கும். இன்கேஸ் டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு எங்க நடக்கும்னு கேட்டா மெட்டால நடக்கும்னு சொல்லணும். ஓகேவா, ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தா ஆர்த்தோ பேரால தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா, டீஆக்டிவேட்டிங் குரூப்னா என்னன்னா ஜென்ரலா நிறைய டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கு. நான் கார்போனைல எழுதுறேன். கார்போனைல இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு, கீட்டோனு, எஸ்டரு, இது எல்லாமே என்னதுன்னா டீஆக்டிவேட்டிங் குரூப். சிஓவை வச்சு அமைடு, சிஓவை வச்சு வரக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த மாதிரி டீஆக்டிவேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா அப்ப மெட்டாவில் எனக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். நான் சொல்றது எல்லாமே யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அக்கர்ஸ் ஆன் ஆர்த்தோ அண்ட் பேரா. டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அக்கர்ஸ் ஆன் மெட்டா. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி சொல்லணும். எப்போனா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா இருந்துச்சுன்னா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா இருந்துச்சுன்னா ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கும்போது மெட்டாவில் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கும்போது ஆர்த்தோ பேரால சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். சோ நீங்க குழப்பிக்க தேவையில்ல, நீங்க ஒண்ணு மட்டும் படிங்க, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். இதுக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அப்படியே ஆப்போசிட்டா எழுதிடலாம், மைண்ட்ல யோசிச்சு எழுதலாம். சரியா, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அது எனக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ல ஆர்த்தோ கமா பேராவில் சப்ஸ்டிடியூஷனை கொடுக்கும். டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா
அது எனக்கு மெட்டாவில் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டை கொடுக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் இன் பென்சின், ஆக்டிவேட்டிங் குரூப் பென்சின்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ஆர்த்தோபேரா, டீஆக்டிவேட்டிங் குரூப் மெட்டா. நிறைய தடவை சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் குழப்பம் இருக்குன்னா நீங்க மறுபடியும் 11th இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சொல்லிடலாம். Fine. The orthopara isomers can be easily separated due to large difference in their melting point. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஆர்த்தோ ஹாலோ டெரிவேட்டிவ், பேரா ஹாலோ டெரிவேட்டிவ் எப்படி சார் பிரிக்கிறது? கஷ்டமா? நிறைய செப்பரேஷன் டெக்னிக்ஸ், பியூரிஃபிகேஷன் டெக்னிக்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டா குரோமோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணுவோமானா இது ரொம்ப ஈஸியா பிரிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப டிஸ்டிலேஷனை வச்சு ஸ்டீம் டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இந்த மாதிரி டிஸ்டிலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா பிரிச்சிடலாம். ரியாக்ஷன் வித் அயோடின் ஆர் ரிவர்சிபிள் இன் நேச்சர். அயோடின் பாருங்க, இங்க குளோரினுக்கும் புரோமினுக்கும் எழுதிருக்கும் இல்லையா? இங்க என்ன எழுதிருக்காங்க? குளோரின் புரோமின் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஏன் சார் இங்க அயோடின் எழுதலன்னா, அயோடின் கூட நடக்கிற ரியாக்ஷன் என்னது? ரிவர்ஸ் ரியாக்ஷன். மறுபடியும் அயோடின் கேஸே லிபரேட் ஆயிடும். சோ அதை லிபரேட் ஆகாம தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அயோடிக் ஆசிட், பர் அயோடிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. HiO4 இஸ் கால்டு பர் அயோடிக் ஆசிட், HNO3 இஸ் நைட்ரிக் ஆசிட். தே ஆர் கால்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்கே எழுதிருக்காங்க பாருங்க, தே ஆர் கால்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். HNO3, HiO4, பர் அயோடிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் அது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு அயோடினா இதை எடுத்துக்கும். ஓகே, டு ஆக்சிடைஸ் த HI ஃபார்ம்டு டூரிங் த அயோடினேஷன். HI ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணிடும். அப்படி பண்றதுனால மறுபடியும் HIல இருந்து எனக்கு அயோடின் கேஸ் திரும்ப கிடைக்காது. ஓகேவா? ஃபைன். ஃப்ளூரோ காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்டு பை திஸ் மெத்தட். ஃப்ளூரோ காம்பவுண்ட்ஸ் நம்ம எந்த மெத்தட்லயுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். எதுக்காக? பிகாஸ் தே ஆர் டியூ டு ஹை ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரின். ஃப்ளூரினுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப இது ரொம்ப விகரஸா நடக்கும், ரொம்ப வெடிக்கிற மாதிரி ரொம்ப விகரஸா நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஃப்ளூரோ காம்பவுண்ட்ஸை எடுத்துக்கலாம். அயோடின் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்காததுக்கு காரணம் அயோடின் ரீகெயின் ஆகும். அயோடினாவே, அதாவது ரியாக்ஷன் வித் அயோடின் ஆர் ரிவர்சிபிள், திரும்ப அயோடின் கேஸாவே ரெக்கவர் ஆயிடும். அப்படி ஆகாம தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணா ஃபார்ம் ஆகக்கூடிய HIலாம் என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ் ஆகும், அயோடின் கேஸா மறுபடியும் மாறாது. ஓகே, ஆனா ஃப்ளூரினை யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா அது ரொம்ப விகரஸா இருக்கும். ஃபைன். இப்போ செகண்ட் ஒன், ஃப்ரம் அமீன்ஸ் பை சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இட்ஸ் a நேமிங் ரியாக்ஷன். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஏற்கனவே ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் பார்த்திருக்கோம், அடுத்தது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், இப்போ சாண்ட்மேயர் ரியாக்ஷன். அப்ப இந்த லெசன்ல நிறைய நேமிங் ரியாக்ஷன் வரும். அந்த நேம் சொன்ன உடனே அதுல என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கும், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றதெல்லாம் நீங்க சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? சோ நேமிங் ரியாக்ஷன்ஸை நல்லா எழுதி வச்சு படிங்க. when a primary aromatic amine dissolved or suspended in cold aqueous mineral acid. ஏதோ ஒரு மினரல் ஆசிட் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட். இன்ஆர்கானிக்ல இருக்கிற ஆசிட் எல்லாத்தையும் நம்ம மினரல் ஆசிட் தான் சொல்லுவோம். இன்ஆர்கானிக்ல இருக்கிற ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இந்த மாதிரி ஆர்கானிக்ல இருக்கிற ஆசிட் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்கானிக் ஆசிட் தான் சொல்லுவோம். ஃபைன். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் வச்சு வரதுனால கார்பாக்சிலிக் ஆசிட். இங்க இருக்கிறதுல கார்பன் இருக்காது, அதனால இது மினரல் ஆசிட். ஓகேவா? Fine. So when a primary aromatic amine dissolved or suspended in cold aqueous mineral acids is treated with sodium nitrite, NaNO2 ஆட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். NaNO3 அப்படின்னா சோடியம் நைட்ரேட். ஓகேவா? NaNO2 அப்படின்னா சோடியம் நைட்ரைட். ஓகே, இந்த நைட்ரேட்டை தான் ஆட் பண்றோம் மினரல் ஆசிட் கூட. டயசோனியம் சால்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ டயசோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அதுவும் நியம் சால்ட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அதெல்லாம் நம்ம நியம்னு சொல்லுவோம். எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ, சி பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா கார்போனியம் அயான், கார்பன் பிளஸ்ஸா இருக்கு அதனால கார்போனியம் அயான். ஆக்சிஜன் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா ஆக்சோனியம் அயான். ஓகேவா? ஸோ ஈவன் NO2 பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா நைட்ரோனியம் அயான். எப்பெல்லாம் பிளஸ் இருக்கோ அப்பெல்லாம் நியம் அயான்னு சொல்லுவோம். டயசோ காம்பவுண்ட் பிளஸ்ஸா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அசோனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. N டபுள் பாண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அசோ. N டபுள் பாண்ட் N அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு டைஅசோ. ரெண்டு அசோ இருக்கு இல்லையா, அதனால டைஅசோ. இந்த N டபுள் பாண்ட் N தான் நான் N2ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு மேல பிளஸ் போட்டுனா இப்போ டயசோ காம்பவுண்ட் என்னவா இருக்கு? பிளஸ்ஸா இருக்கு, அதனால டை அசோ நியம் அப்படின்னு சொல்லுவேன். டைனா 2, அசோனா N இருக்கு டபுள் பாண்ட்ல, டைஅசோ. நியம்னா பிளஸ்ஸா இருக்கு, டயசோனியம் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. டயசோனியம் குளோரைடு, டயசோனியம் புரோமைடுன்னு சால்ட்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேவா? சோ இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மினரல் ஆசிட் சொன்னாங்க, தென் சோடியம் நைட்ரைட் சொன்னாங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. Mixing the solution of freshly prepared diazonium salt with cuprous chloride or cuprous bromide result in the replacement of the diazonium group by chlorine or bromine. So chlorino bromino எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? அங்க cuprous chloride or cuprous bromide ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. cuprous chloride என்ன அர்த்தம்னா Cu2Cl2.
ஆர் குப்ரஸ் புரோமைட்னா Cu2Br2. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் குப்ரஸ் குளோரைடு. ஏன்னா காப்பர் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, அதனால குப்ரஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். காப்பர் 2+ இருந்துச்சுன்னா குப்ரிக் குளோரைடு, குப்ரிக் புரோமைட்னு சொல்லுவோம். அப்ப சாண்ட்மேயர் ரியாக்ஷனாலே குப்ரஸ் ஹாலைடு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எழுத போறோம். ரியாக்ஷனை பார்க்கலாமா? ஓகே, ஒரு அனிலின் இருக்கு, அமீன். இதனுடைய காமன் நேம் என்னது அப்படின்னா அனிலின். இது உண்மையிலே பேர் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அமினோ பென்சின்னு சொல்லலாமா? ஏன்னா NH2க்கு பேரு அமினோ. அப்ப இங்க கீழே இருக்கிற பேரண்ட் நேம் இது ஃபினைல் தான், ஆனா பேரண்ட்டுடைய நேம் என்னதுன்னா பென்சின். அதனால அமினோ பென்சின் அப்படின்னு சொல்லலாம். ஆர் நீங்க இங்க இருந்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற C6H5க்கு பேரு ஃபினைலு, மேல இருக்கிற NH2க்கு பேரு அமீனு. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஃபினைல் அமீன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபினைல் அமீன் சொன்னாலும் அமினோ பென்சின்னாலும் ஒண்ணுதான். இதனுடைய காமன் நேம் தான் என்னன்னு சொல்றாங்க? அனிலின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனிலின் எடுத்துட்டு NaNO2, இதுக்கு பேரு சோடியம் நைட்ரைட், NiTrite, நைட்ரைட் பிளஸ் HX ஆட் பண்றோம். இப்போ என்ன நடக்கும்? இந்த நைட்ரஸ் ஆசிட் வந்து இங்க இருக்கக்கூடிய N, இந்த N கூட சேர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நைட்ரஸ் ஆசிட நான் எழுதுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். ஆக்சிஜன் டபுள் பாண்ட் N, அது கூட ஒரு O, அது கூட ஒரு சோடியம். புரியுதா? NaNO2, சோடியம் நைட்ரைட், இப்படிதான் இருக்கும். இப்போ இதுல இந்த ரெண்டு ஆக்சிஜனை ஒரு ஆக்சிஜனை இந்த ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரா போகுது. அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த எண்ணுக்கும் இங்க பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, அனிலின்ல இருக்கிற அமினோ பென்சின்ல இருக்கிற நைட்ரஜன், இதுக்கும் சோடியம் நைட்ரைட்ல வரக்கூடிய எண்ணுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதியிருக்காங்க. N டபுள் பாண்டா ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும். ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது. எனக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ONA இருக்கும். இங்க HX இருக்கு இல்லையா, இந்த HXல ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட ONAவை எடுத்துட்டு NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு போகுது. அப்ப ரிமைனிங் இங்க X மட்டும் இருக்குமா? அது மைனஸா இருக்கும். அதுதான் இந்த N கூட வந்து சேரும். அப்படி சேர்ந்துச்சுன்னா N2 பிளஸ் X மைனஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இதுதான் டயசோனியம் காம்ப்ளெக்ஸ். இது பென்சீன் பேரண்ட் நேம். அதனால பென்சீன் டயசோனியம் குளோரின் இருந்துச்சுன்னா குளோரைடு, பென்சின் டைசோனியம் குளோரைடு. புரோமின் இருந்துச்சுன்னா பென்சின் டைசோனியம் புரோமைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா காமனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பென்சின் டைசோனியம் ஹாலைடுன்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ இந்த மாதிரி டயசோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த டயசோனியம் சால்ட்டை எடுத்துட்டு குப்ரஸ் ஹாலைடு கூட சேர்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க என்ன ஹாலஜன் இருக்கோ அதே ஹாலஜன் தான் இங்கேயும் இருக்கும். இங்க டயசோனியம் குளோரைடா இருந்துச்சுன்னா இங்கேயும் குப்ரஸ் குளோரைடே எடுத்துக்கணும். இங்க டயசோனியம் புரோமைடா இருந்துச்சுன்னா இங்க குப்ரஸ் புரோமைடே எடுத்துக்கணும். சரியா? ஃபைன். ஸோ இங்க இருக்கிற ஹாலஜன் இங்க போய் இந்த பென்சின் கூட போய் சேரப்போகுது. இந்த N2 கேஸாவே ரிலீஸ் ஆயிடும், நைட்ரஜன் கேஸ். இந்த ஹாலஜன் காப்பர் கூட சேர்ந்துடும். காப்பர்ல இருக்கிற ஒரு ஹாலஜன் இங்க வந்து பென்சின் கூட சேரும். ஸோ அரைல் ஹாலைட் கிடைக்கும். அரைல் ஹாலைடு கிடைக்கும். ஓகேவா? ஆர் ஹாலோ அரீன் அப்படின்னு சொல்லலாம். ஹாலோ அரீன். இது டீலப்பா எல்லு, நான் மேல போட்ட கூட அது மாதிரி இருக்கு, ஹாலோ அரீன். இப்போ எக்ஸாம்பிள் குளோரின் இருந்துச்சுன்னா குளோரோபென்சின் சொல்லுவேன், புரோமின் இருந்துச்சுன்னா புரோமோபென்சின். ஓகேவா? ஃபைன். Replacement of the diazonium group by iodine does not require the presence of cuprous halide. பாருங்க, குப்ரஸ் ஹாலைட்ல குளோரின் புரோமின்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா குப்ரஸ் ஹாலைடை யூஸ் பண்றேன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஃபைன். இன்கேஸ் அயோடினை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சா, அதாவது டயசோனியம் காம்ப்ளெக்ஸ் N2 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அயோடின பென்சின் கூட சேர்த்து அயோடோ பென்சினை உருவாக்கணும், ஃபினைல் அயோடைடை உருவாக்கணும். அப்படின்னா எனக்கு இந்த குப்ரஸ் ஹாலைடை நான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் இஸ் டன் சிம்பிளி பை ஷேக்கிங் த டயசோனியம் சால்ட் வித் பொட்டாசியம் அயோடைடு. ஜஸ்ட் பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணி ஷேக் பண்ணாலே போதும். இந்த பொட்டாசியம் வந்து என்ன பண்ணுது? இங்க இருக்கிற ஹாலஜனை எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் ஹாலைடா போயிடும். KX எடுத்துக்கிட்டு KXஆ போயிடும். ஓகேவா? இங்க இருக்கிற அயோடின் போய் பென்சின் கூட சேர்ந்து அயோடோ பென்சின் கிடைக்கும். நைட்ரஜன் கேஸ் எப்பயுமே N2 கேஸா போயிடும். ஓகேவா? ஃபைன். இப்போ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ்ல எப்பயாவது பார்க்கலாம். ஓகே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹாலோ அல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஹாலோ அரின்ஸையும் கூட நம்ம லாஸ்டா பார்த்ததெல்லாம் ஹாலோ அரின்ஸ் இல்லையா? ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரின்ஸ், இந்த ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், அப்புறம் யூசஸ் பார்ப்போம். சரி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் கலர்லெஸ் வென் பியூர். அல்கைல் ஹாலைட்ஸ்லாம் பியூரா இருக்கும்போது என்னவா இருக்குன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. However, bromides and iodides develop color when exposed to light. லைட்ல பட்டுச்சுன்னா, அப்ப இதை டார்க் பாட்டில்ஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் லைட்ல அது எக்ஸ்போஜர் ஆச்சுன்னா, லைட் அது மேல பட்டுச்சுன்னா, அப்போ அது என்ன ஆகுதுன்னா புரோமைடும் அயோடைடும் கொஞ்சம் கலரா மாறுதுன்னு சொல்றாங்க. மெனி volatile halogen compounds have sweet smell. நிறைய ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதுவும் volatile compounds இருந்துச்சுன்னா, ஆவியாகக்கூடிய volatile compounds இருந்துச்சுன்னா, அது எல்லாமே என்ன ஸ்மெல்ல இருக்குன்னா
ஸ்வீட் ஸ்மெல், பிளசன்ட் ஸ்மெல்ல இருக்கு, நல்ல இனிய நறுமணத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆர்டர் ஸ்வீட்டா இருக்கு. ஃபைன். அடுத்தது மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஹாலோ அல்கேன்ஸை விட ஆர்டினரியா இருக்கக்கூடிய அல்கேன்ஸை விட ஹாலஜன் வரதுனால மாஸ் ஆகும், மாலிகுலர் மாஸ் அதிகமாகும். ஸோ இதனுடைய பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்லாம் அல்கேன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஓகேவா, அல்கேன்ஸை விட ஹாலோ அல்கேன்ஸ்க்கு, ஹாலோ அரேன்ஸ்க்கு அதிகம். ஃபைன். இதுல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குமா, கொஞ்சம் போலார் நேச்சர் இருக்கு, வாட்டர்ல இது சொல்யூபிள் ஆகுமா ஆகாதா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். மெத்தில் குளோரைடு, மெத்தில் புரோமைடு, எத்தில் குளோரைடு அண்ட் சம் குளோரோஃப்ளூரோ மீத்தேன்ஸ், சிஎஃப்சி, குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க மீத்தேன் கொடுத்துருக்காங்க, குளோரோஃப்ளூரோ மீத்தேன்ஸ் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த ஆர்டினரியா மெத்தில் எத்தில் அப்படின்னு வரக்கூடிய குளோரின் புரோமின் வரக்கூடிய அல்கைல் ஹாலைட்ஸ் எல்லாமே கேஸஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஹையர் மெம்பர்ஸ் ஆர் லிக்யூட்ஸ், அதுக்கும் மேல இருக்கக்கூடியதெல்லாம் லிக்விட்ஸா இருக்கும், அதை விடவும் அதிகமா இருந்தா ஈவன் சாலிடாவும் இருக்கும்னு சொல்றாங்க. As we have already learned, molecules of organic halogen compounds are generally polar. Halogen compounds are generally polar தான் இருக்கும். ஹாலஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், பார்ஷியல் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும். கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, அப்ப எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவ், பார்ஷியலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ தே ஆர் கன்சிடர்ட் as polar, இல்லையா? சரி, அதுதான் இங்க எழுதிருக்காங்க. As we already learned, molecules of organic halogen compounds are generally polar due to greater polarity as well as higher molecular mass. மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் பொலாரிட்டி அதிகமா இருக்கிறதுனாலையும் ஆஸ் கம்பேர்டு டு த பேரண்ட் ஹைட்ரோகார்பன், அதனுடைய ஹைட்ரோகார்பனை கம்பேர் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் குளோரோ மீத்தேனுக்கு மீத்தேனை கம்பேர் பண்ணுவேன், குளோரோ ஈத்தேனுக்கு ஈத்தேனை கம்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி பேரண்ட் ஹைட்ரோகார்பனை விட இதுக்கு த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன், தட் இஸ் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனோ வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸோ எல்லா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லண்டன் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ். தட் இஸ் ஒய், அதனால தான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் குளோரைடு, புரோமைடு அண்ட் அயோடைட்ஸ் ஆர் கன்சிடரபிளி ஹையர் தேன் தோஸ் ஆஃப் த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆஃப் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ். இதே மாலிகுலர் மாஸ்க்கு இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸை எடுத்துக்கிட்டாலும் அதை விட இந்த ஹாலோ அல்கேன்ஸ், அதாவது குளோரோ அல்கேன், புரோமோ அல்கேன், அயோடோ அல்கேன் இருக்குல்ல, அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்லாம் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதிகம், டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனோ வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸோ அதிகம்னு சொல்றாங்க. ஓகேவா, ரெண்டாவது அது ஹை மாலிகுலர் மாஸ்ல இருக்கு, பொலாரிட்டியும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரேன்ஸ்க்கு அதனுடைய பேரண்ட் ஹைட்ரோ கார்பனை விட மாலிகுலர் மாஸ், சாரி பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா அதிகமா இருக்குன்னு சொல்லணும். மெல்டிங் பாயிண்டோ பாய்லிங் பாயிண்டோ அதிகமா இருக்கு. ஓகேவா, the attractions get stronger as the molecules get bigger in size. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மாலிகுல் பெரிய சைஸ்ல மாறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அட்ராக்ஷனும் அதிகமாகும்னு சொல்றாங்க. and have more electrons, அதே மாதிரி அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸும் ரொம்ப அதிகமாயிடும். the pattern of variation of boiling point of different halide is depicted in figure 6.1. so figure 6.1 அடுத்தது இருக்கும் ஒரு பால் டயக்ராம். அதுல நம்ம என்ன பண்ணலாம், பாய்லிங் பாயிண்ட்ல வேரியன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஃபார் த சேம் அல்கைல் குரூப் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அல்கைல் ஹாலைட் டிக்ரீசஸ் இன் த ஆர்டர். ஒரே அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா ஆர்ன்றது மெத்தில் தான் வச்சுக்கோங்க. மெத்தில் அயோடைடுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம், அதை விட மெத்தில் புரோமைடுக்கு கம்மி, அதை விட மெத்தில் குளோரைடுக்கு கம்மி, அதை விட மெத்தில் ஃப்ளூரைடுக்கு கம்மி. ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அயோடினுக்கு தான் இருக்கிறதுலே மாஸ் அதிகம், அதை விட புரோமினுக்கு மாஸ் கம்மி, புரோமினோட குளோரினுக்கு கம்மி, குளோரினை விட ஃப்ளூரினுக்கு கம்மி, இல்லையா? சோ மாஸ் கம்மியாக கம்மியாக பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மியாகுது. ஞாபகம் வச்சுக்கலாமா, ஒரே அல்கைல் குரூப் இருக்கும்போது. ஓகே, this is because with the increase in size, mass of halogen atom, the magnitude of van der Waals forces increases. halogen atom உடைய மாஸும் அதிகமாகும், சைஸ் அதிகமாகும் போது மாஸும் அதிகமாகும். அந்த டைபோல் டைபோல் இன்டராக்ஷனோ van der Waals force இருந்துச்சுன்னா அந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஓகே, சோ இந்த டயக்ராம்ஸ் பாருங்க. CH3X மெத்தில் ஹாலைடு, அது கேஸா இருக்கும் போது பாருங்க எல்லாமே கேசஸ் தான். அதுல என்ன கொடுத்துருக்காங்க, குளோரின் இருக்கும்போது ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, புரோமின் இருக்கும்போது ப்ளூ கலர், அயோடின் இருக்கும்போது எல்லோ கலர். ஸோ இருக்கிறதுலே யாருக்கு அதிகம்னா அயோடினுக்கு தான் அதிகம், ஏன்னா மாஸ் அதிகம். அப்போ மெத்தில் அயோடைடுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம், அதை விட குளோரைடுக்கு கம்மி, அதை விட புரோமைடுக்கு கம்மி. அதே மாதிரி எத்திலையும் அதே தான், எத்தில் அயோடைடுக்கு அதிகம், அதை விட எத்தில் புரோமைடுக்கு கம்மி, அதை விட எத்தில் குளோரைடுக்கு கம்மி. தென் ப்ரொபைல்லையும் அதே தான், ப்ரொபைல் அயோடைடுக்கு அதிகம், அதை விட ப்ரொபைல் புரோமைடுக்கு கம்மி, அதை விட ப்ரொபைல் குளோரைடுக்கு கம்மி. ஸோ நீங்க ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கணும், அயோடின் வந்துச்சுனாலே அந்த காம்பவுண்டுக்கு, அதாவது சேம் அல்கைல சேம் அல்கைல், இங்க ப்ரொபைல் மட்டும் தான் இருக்கு இந்த மூணுத்துக்கும், இங்க இருக்கிற மூணுத்துக்கும் எத்தில் தான் இருக்கு, இங்க இருக்கிற மூணுத்துக்கும் மெத்தில் தான் இருக்கு. சரியா, அப்படி பார்க்கணும். சேம் அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அயோடைட் காம்ப்ளெக்ஸ்க்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம், அதை விட புரோமைடு காம்ப்ளெக்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மி, அதை விட அயோடைட் குளோரைடு காம்பவுண்டுக்கு பாய்லிங் பாயிண்ட் இன்னும் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ளூரினுக்கு இன்னொன்னும் கம்மி, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க குளோரின், புரோமின், அயோடின் 3 வச்சு தான் கொடுத்துருக்காங்க, அதை பாத்தீங்கன்னா போதும். கம்பேரிசன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சம் அல்கைல் ஹாலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமரிக் ஹாலோ அல்கேன்ஸ்
டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பிரான்ச்சிங். என்ன சொல்றாங்க? ஒரு ஐசோமெரிக் ஹாலோ ஆல்கேன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கும்போது இருக்கிற பாயிலிங் பாயிண்ட் விட பிரான்ச்சஸ் அதிகமாச்சுன்னா அப்ப பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஸ்பெரிக்கல் சைஸா மாறிடும், சீக்கிரமா எவாபரேட் ஆயிடும். இப்படி ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும்போது இன்டராக்ஷன் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும்போது, ஸ்ட்ரெயிட் செயினா நான் இப்படி ஜிக்ஸாக்கா தான் எழுதுவேன், ஆனா அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் செயின் தான். சரியா? ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும்போது அது மற்ற மாலிகுல்ஸ் கூட, பக்கத்துல இருக்கிற மாலிகுல்ஸ் கூட என்ன ஆகும்னா இன்டராக்ஷன் ஆகும், தொடர்புல இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இதோ பாருங்களேன், இந்த டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு, இதுக்கு பேரு டெர்ஷரி பியூட்டைல், 4 கார்பன் இருக்கு, டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு அப்படின்னு சொல்லுவேன். இந்த டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அப்ப இது மற்ற மாலிகுல்ஸ் கூட சீக்கிரமா இன்டராக்ட் ஆகாது. இன்டராக்ஷன் ஆகாததுனால இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். புரியுதா? அதை தான் எழுதியிருக்காங்க. The boiling point of isomeric haloalkanes decreases with the increase in branching. Branching அதிகமாக அதிகமாக boiling point என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் 2-bromo 2-methyl propane has the lowest boiling point among the 3 isomer. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? 1-bromo pentane butane இருக்கு. 1 2 3 4 4 கார்பன் பியூட்டேன். 1-bromo butane இருக்கு. செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னா 1 2 3 4 2-bromo butane இருக்கு. 1-bromo butane 375, 2-bromo butane 364. அப்ப 375 இருந்து 364 கம்மி ஆகுது இல்லையா? 11 கம்மி ஆகுது. ஓகே, அடுத்தது பாருங்க 2-methyl 2-bromo, அதாவது 2-bromo 2-methyl propane அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது 346. இதை விட இது ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியானது காரணம் பிரான்ச்சிங் தான் சொல்றாங்க. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமெரிக் டைஹாலோபென்சீன்ஸ் ஆர் வெரி நியர்லி த சேம். டைஹாலோ, 2 ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற பென்சின் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்லாம் நியர்லி எப்படி இருக்கும்? சேமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. However, the para isomers are high melting as compared to their ortho and meta isomers. இந்த மூணுத்துல ஆர்த்தோ இருக்கு, பேரா இருக்கு, மெட்டா இருக்கு. இந்த மூணுத்துல பேரா ஐசோமருக்கு கொஞ்சம் பாயிலிங் பாயிண்டோ மெல்டிங் பாயிண்டோ அதிகமா இருக்கும் கம்பேர் டு ஆர்த்தோ அண்ட் மெட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா பேரா ஐசோமர் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். ஃபைன். இட் இஸ் டியூ டு சிமெட்ரி ஆஃப் பேரா ஐசோமர். பேரா ஐசோமருக்கு என்ன இருக்கு? அந்த ஸ்ட்ரக்சரே சிமெட்ரிக்கலா இருக்கும் இல்லையா? இப்போ நான் இப்படி வரைகிறேன், ஒரு பென்சீன் இருக்கு அப்படின்னா அதுல மேல ஒரு ஹாலஜன், கீழே ஒரு ஹாலஜன் இருக்கும். பாக்குறதுக்கு இது எப்படி இருக்கு? பைலேட்ரல், சிமெட்ரியா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு மேலையும் கீழையும் இல்லையா? சரி, இந்த மாதிரி சிமெட்ரிக் நேச்சர் இருக்கிறதுனால அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம்னு சொல்றாங்க. தட் ஃபிட்ஸ் இன் த கிறிஸ்டல் லாட்டிஸ் பெட்டர் as compared to ஆர்த்தோ அண்ட் மெட்டா ஐசோமர். ஆர்த்தோ யோசிச்சு பாருங்க, ஒரு பென்சீன், அதுல இங்க ஒரு ஹாலஜன், இங்க ஒரு ஹாலஜன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நான் வச்சா எனக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ் ரொம்ப டைட்லி பேக்டா மாறாது. கிறிஸ்டல் ரொம்ப டைட்டா பேக் ஆகாது. சாலிட் ஸ்டேட் நீங்க படிச்சீங்கன்னா அது லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்னா என்ன, கிறிஸ்டல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிறேன், யூனிட் செல்லுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு, யூனிட் செல். ஸோ இதுல நிறைய லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். நான் சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிறதுனால நிறைய இருக்கு, பிசிசி, ஹெச்சிசி, எஃப்சிசி, இந்த மாதிரி நிறைய கியூபிக் செல்ஸ் இருக்கு. நான் சிம்பிள் கியூபிக் செல் எடுத்துக்கிட்டேன்னா அதுல மொத்தம் 8 கார்னர்ஸ் தான் இருக்கும். இந்த 8 கார்னர்ஸ்லயும் 8 ஆட்டம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 ஆட்டம்ஸை வச்சு எனக்கு ஒரு யூனிட் செல் கிரியேட் ஆகும். யூனிட் செல். யூனிட் செல்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு பில்டிங்க்கு எப்படி பிரிக்ஸ்லாம் இருக்கோ, அதாவது ஒரு பில்டிங்கை கட்டணும்னா நம்ம செங்கல் வச்சு கட்டுறோமோ அந்த மாதிரி தான். இது ஒரு எக்ஸாம்பிளா இதுலேயே சொல்லியிருப்பாங்க, அதனால தான் நானும் அதே சொல்றேன், கருக்காதீங்க. யூனிட் செல்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு கிறிஸ்டலை உருவாக்குவோம் அப்படின்னா 3 டைமென்ஷன்ல யூனிட் செல்ஸை சேர்த்துக்கிட்டே இருந்தா நிறைய நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் ஒன்னா சேர்த்தா எனக்கு கிறிஸ்டல் பில்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் NaCl, சோடியம் குளோரைடு ஒரு கிறிஸ்டல் தானே, ஒரு ராம்பஸ் ஷேப் மாதிரி இருக்குமா பாக்குறதுக்கு. அந்த கிறிஸ்டல் எப்படி உருவாகுதுன்னா இந்த யூனிட் செல்லுக்கு மேல ஒரு யூனிட் செல் இருக்கு. சொல்றது புரியுதா? ரைட் சைட்ல ஒரு யூனிட் செல் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு யூனிட் செல், ஃப்ரண்ட்ல ஒரு யூனிட் செல், பேக்ல ஒரு யூனிட் செல். இதே மாதிரி யூனிட் செல்ஸ் 3 டைமென்ஷன்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய யூனிட் செல் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? கிறிஸ்டல் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு கிறிஸ்டலையும் பிரேக் பண்ணிட்டே போனா ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்கும்னா யூனிட் செல் கிடைக்கும். அந்த யூனிட் செல்ல என்ன இருக்கும் அப்படின்னா லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், நிறைய ஆட்டம்ஸோ அயான்ஸோ ஒன்னா சேர்ந்திருக்கும். அது எந்த ஷேப்ல சேர்ந்திருக்கிறத பொறுத்து இருக்கும். இதெல்லாம் சாலிட் ஸ்டேட் லெசன்ல, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற லெசன்ல நம்ம படிக்கணும். சாரி, சாலிட் ஸ்டேட் லெசன்ல. பட் அதுதான் நீட்டுக்கு ஜேஇக்கு டெலிட்டட் போர்ஷன்றதுனால ஜேஇ அட்வான்ஸுக்கு இருக்கு பட் மெயின்ஸுக்கு இல்லை. அதனால டெலிட்டட் போர்ஷனால அந்த சாப்டர் உங்களுக்கு டெலிட் பண்ணியிருக்கலாம். ஃபைன். சான்ஸ் கிடைச்சா படிங்க, தப்பு இல்லை. இல்லை நானும் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இருக்கிற போர்ஷன்ஸை நடத்திட்டு அப்புறம் இல்லாத போர்ஷன்ஸையும் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறத நடத்துறேன். ஓகே. ஸோ இங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரா ஐசோமர்ஸ் ஹேஸ் மோர் மெல்டிங் பாயிண்ட் ஆர் பாயிலிங் பாயிண்ட் கம்பேர் டு ஆர்த்தோ அண்ட் பேரா. ஏன்னா ஆர்த்தோலையும் மெட்டாவிலையும் அது கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஒழுங்கா ஆகாது,
ஆக்குபை பண்ணாது. நிறைய வாய்டு, நிறைய எம்டி ஸ்பேஸ், லாட்டிஸ் பாயிண்ட்ல நிறைய ஸ்பேஸ் எம்டியா காலியா இருக்கும். ஓகேவா? எஃபிஷியன்சி, பேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். டைட்டா பேக் ஆகாது. ஒரே மாதிரியான ஷேப் இருந்துச்சுன்னா தான் அதை பக்கத்துல நெருக்கமா வச்சு கிறிஸ்டலை ரொம்ப டைட்டா பேக் பண்ண முடியும். கிறிஸ்டல்னாலே ஹார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? கையாலலாம் உடைக்க முடியாது. கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஹார்ட் அண்ட் பிரிட்டில் அப்படின்னு படிப்போம். அப்போ கிறிஸ்டல்ஸ் ஹார்டா இருக்கிறதுக்கு அந்த ஆட்டம்ஸ்லாம், அயான்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? டைட்லி பேக்டா இருக்கணும். மாலிகுலர் கிறிஸ்டலா இருந்துச்சுன்னா, இப்போ நான் அயானிக் கிறிஸ்டல், அட்டாமிக் கிறிஸ்டல் பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்கேஸ் இங்க பேரா ஐசோமர், மெட்டா ஐசோமர் சொல்றாங்களா, இதெல்லாம் மாலிகுல்ஸ். அப்ப மாலிகுல்ஸ்லாம் லாட்டிஸ் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மாலிகுலர் கிறிஸ்டல். மாலிகுலர் கிறிஸ்டல் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டா பேக் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். பேரா ஐசோமர் தான் டைட்டா பேக் ஆகும். ஏன்னா அது ரொம்ப சிமெட்ரிக்கா இருக்கு, ஒரே ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்த்தோ மெட்டாலாம் டைட்டா பேக் ஆகாது. அப்ப அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்த்தோவுக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோனா 453, மெட்டாவுடைய பாயிலிங் பாயிண்ட் 446. ஸோ 453 இருந்து 446, இதுல ஒரு 3, இதுல ஒரு 4, 7 கம்மியா இருக்கு. அடுத்தது பேராவில் பாருங்க 448, இது கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் மேல நடுவுல இருக்கு, இன்டர்மீடியேட்டா இருக்கு. ஆமாவா? 453, 446, 448 இருக்கு. ஓகே, இன்டர்மீடியேட்டா இருக்கு. அப்ப பேராவில் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இன்டர்மீடியேட்டா இருக்கும். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் பாருங்க அதிகம். இங்க ஆர்த்தோவுக்கு 256, இது 249. இது எல்லாமே 250 தான் இருக்கு. 256, 249, 250 கிட்ட இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு இருக்குன்னா 323 இருக்கு. ஒரு 70 டிகிரி கிட்ட நம்மளுக்கு என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ்க்கு காரணம் என்னன்னா, இது கிறிஸ்டல் லாட்டிஸ்ல டைட்டா பேக் ஆகும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? சிமெட்ரியா இருக்கு. அப்படி சிமெட்ரியா இருக்கிறதுனால டைட்டா பேக் ஆகும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் பத்தி சொல்லல. ஃபைன். அடுத்தது டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம், பிசிக்ஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே, புரோமோ, அயோடோ அண்ட் பாலிக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஒரு ஹைட்ரோகார்பன் இருக்கு, அதுல நிறைய ஹாலஜன் டெரைவ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஹெவியர் தென் வாட்டர். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா வாட்டரை விட ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. டென்சிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டம் அதிகமாக ஈவன் கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் 12 தான். ஓகேவா? ஆனா ஹாலஜனுக்கு நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ளூரினுக்கு 18, குளோரினுக்கு 35.5 இல்லையா? புரோமினுக்கு 53யா? சரி, அயோடின் அட்டாமிக் நம்பர் தான் 53. ஸோ போக போக மாஸ் ஆகுதுன்னா அதிகமாகுது. அப்போ கார்பன் ஆட்டமும் அல்லது ஹாலஜன் ஆட்டமும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் மாஸும் அதிகமாகும்னு சொல்றாங்க. டென்சிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், ஹாலஜன் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த ஹாலஜன் ஆட்டம். ஹாலஜன் ஆட்டமுடைய மாஸ் அதிகமாகுது, ஹாலஜன் ஆட்டமும் அல்லது கார்பன் ஆட்டமும் அதிகமாகுது அப்படின்னா அப்ப டென்சிட்டியும் கண்டிப்பா ஆகும், அதிகமாகும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல குளோரோ ப்ரோபேன் எடுத்துக்கிட்டாங்க, அதனுடைய டென்சிட்டி 0.89. அடுத்தது புரோமோ ப்ரோபேன் எடுத்துக்கிறாங்க, குளோரினை விட புரோமினுக்கு மாஸ் அதிகம், அதனால 1.335. அடுத்தது அயோடோ ப்ரோபேன் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு 1.747. அப்ப ஹாலஜன் அதிகமாக அதனுடைய மாஸ், சாரி ஹாலஜன் அதிகமாகல, வேற ஹாலஜனுடைய அட்டாமிக் மாஸ் அதிகமாக டென்சிட்டியும் அதிகமாகுது. ஓகே, இங்க பாருங்க ஹாலஜன் அதிகமாகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுல ஒரு குளோரின் இருந்துச்சு, இதுல பாருங்களேன் மெத்திலீன் குளோரைடு, டைக்ளோரோ மீத்தேன், இதுல 2 குளோரின் இருக்கு. இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ? 1.33 சொல்லியிருக்காங்க. ட்ரைக்ளோரோ மீத்தேன் ஆர் குளோரோஃபார்ம், இதுல 3 குளோரின் இருக்கு, ஹாலஜன் அதிகமாகுது. ஹாலஜனுடைய மாஸ் இல்லப்பா, ஹாலஜனே அதிகமாகுது, நம்பர் ஆஃப் ஹாலஜன். இங்க 2 ஹாலஜன் இருந்துச்சு, இப்போ 3 ஹாலஜன் இருக்கு, 1.489. 4 ஹாலஜன் கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கிறாங்க, டெட்ராக்ளோரோ மீத்தேன் கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4. இதுல 1.59 ஆர் 1.6 எழுதிக்கலாம் இத இல்ல. சோ அப்ப ஹாலஜன் அதிகமாகும் போதோ அல்லது நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் அதிகமாகும் போதோ வேற ஹாலஜன் மாஸ் அதிகமா இருக்கிற ஹாலஜன் வரும்போதோ எனக்கு டென்சிட்டி என்ன ஆகும்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். அண்ட் தென் சொல்யூபிலிட்டி. சொல்யூபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? இது போலார் காம்பவுண்ட்னு சொல்லிட்டாங்க. போலார்னா கொஞ்சமா கரையும் இல்லையா? ஸ்லைட்லி போலார் தான். ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் வெரி ஸ்லைட்லி சொல்யூபிள் இன் வாட்டர். இது தண்ணியில கொஞ்சமா தான் கரையுதுன்னு சொல்றாங்க. இன் ஆர்டர் டு டிசால்வ் ஹாலோ அல்கேன்ஸ் இன் வாட்டர், எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ஓவர் கம் த அட்ராக்ஷன் பிட்வீன் த ஹாலோ அல்கேன் மாலிகூல்ஸ் அண்ட் பிரேக் த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் வாட்டர். வாட்டர்ல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட்னா ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற சாதாரண பாண்ட் இல்ல, கோவலன் பாண்ட் சொல்ல. இன்னொரு வாட்டர் மாலிகூல் இருக்குன்னா இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ், இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஓகே, இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ், இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ். இந்த மாதிரி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கக்கூடிய நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டம் பார்ஷியலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருந்து அது கூட ஒரு இமேஜினரி பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, இமேஜினரி டாட் பாண்ட், டாட்டா இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு பேரு டாட் பாண்ட், இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பாண்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்டு
வாட்டர் மாலிகுல்ஸ்ல எப்பயுமே இருக்கும். ஒரு வாட்டர் மாலிகுலையும் 4 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணணும். அப்புறம் ஹாலோ ஆல்கேன் மாலிகுல்ஸ்ல இன்டராக்ஷன்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, வேண்டர்வால்ஸ் இன்டராக்ஷனோ டைபோல் டைபோல் இன்டராக்ஷனோ, அந்த இன்டராக்ஷன்ஸ்லாம் பிரேக் பண்ணணும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அட்ராக்ஷன் அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணாதான் அது என்ன ஆகும், வாட்டர்ல டிசால்வ் ஆகும். ஃபைன். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். லெஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு when நியூ அட்ராக்ஷன் ஆர் செட் அப் பிட்வீன் த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ். ஆனா வாட்டர் மாலிகுல்ஸ் கூட ஹாலோ ஆல்கேன்ஸை சேர்க்கும் போது அங்க எனர்ஜி ரொம்ப கம்மியா தான் ரிலீஸ் ஆகுது. as these are not as strong as the ஒரிஜினல் ஹைட்ரஜன் பாண்ட் இன் வாட்டர். ஒரிஜினலா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்போது வாட்டர்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பாண்டுக்கான எனர்ஜி கிடைக்கல. ஓகேவா, ஹாலோ ஆல்கேன்ஸை வாட்டர்ல சேர்க்கும் போது அதுக்கான எனர்ஜி கிடைக்கல. அதனால இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகுது. அதனால ஸ்லைட்லி சொல்யூபிள்னு சொல்றாங்க. as a result the solubility of halo alkanes in water is low. தண்ணியில ஹாலோ ஆல்கேன்ஸ் உடைய solubility கரைத்தன்மை எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. however halo alkanes tend to dissolve in organic solvents. வாட்டர்ல டிசால்வ் ஆகல, ஆனா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல டிசால்வ் ஆகும்னு சொல்றாங்க. because the new intermolecular attraction between halo alkanes and solvent molecules, ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ்க்கும் இந்த ஹாலோ அல்கேன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, புதுசா உருவாகக்கூடிய நியூ இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன், அது மச் த சேம் as strength as the one being broken in the separate ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் சால்வெண்ட் மாலிகுல்ஸ். ஹாலோ அல்கேன்ஸ்க்கும் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் நடுவில் தனியா பிரேக் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதே எனர்ஜி தான் இங்க இது உருவாகும் போதும் அட்ராக்ஷன், நியூ இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் உருவாக்கும் போதும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதனால அந்த எனர்ஜி இந்த எனர்ஜியை பிரேக் பண்றதுனால ஹாலோ அல்கேன்ஸ் ஆர்கானிக் சால்வெண்ட்ல நல்லாவே கரையும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சொல்யூபிலிட்டின்னு கேட்டா ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் லெஸ் soluble in water, more soluble in organic solvents. ஓகேவா, பக்கா இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளவு நேரம் நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அல்கேன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 3 types ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. the reactions of halo alkanes may be divided into following categories. ஒன்னு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபைல்னா உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் மைனஸா இருக்கோ அல்லது யாரெல்லாம் எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்கு ரெடிலி அவைலபிளா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவேன். அமோனியா, வாட்டர் இதெல்லாமும் நியூக்ளியோஃபைல் தான், நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். ஃபைன். எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் அர்த்தம் நான் எதுவுமே ஆட் பண்ணல, அந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 எலமெண்ட் என்ன ஆகணும்னா ஒரு காம்பவுண்டா வெளியில போகணும். மோஸ்ட்லி எலிமினேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபைன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷன் வித் மெட்டல்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல 1 by 1 பார்க்க போறோம். இதுல நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். SN1 SN2ன்னு 2 ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமினேஷன்லயும் E1 E2 2 பார்ப்போம். பட் SN1 புரிஞ்சுச்சுன்னா E1 ஈஸியா சொல்லலாம், SN2 புரிஞ்சுச்சுன்னா E2 ஈஸியா சொல்லலாம். ஓகேவா, ஒரு ரியாக்ஷன்ல பேஸ் இன் பிரசன்ஸ் தான் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷன் ரெண்டுமே நடக்க போகுது. அப்ப எந்த மாதிரியான பேஸ் எடுத்துக்கிட்டா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், எந்த மாதிரியான பேஸ் எடுத்துக்கிட்டா எலிமினேஷன் நடக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, ஃபைன். நம்ம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிக்கிறது கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, வீடியோஸை மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.